கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, மண்ணுலகில் நமது வாழ்க்கையை முடித்த பின் என்ன நடக்கிறது? இதை பற்றி எல்லாம் இறையியலில் அறுதி விளைவியல் எஸ்கட்டாலஜி என்று கூறுவோம். 4 விதமான நிகழ்வுகள் நமது இந்த வாழ்வு முடிந்த பின் நடக்கிறது. 1, மரணம். மரணத்தை தொடர்ந்து தீர்ப்பு. அந்த தீர்ப்பு ஒன்று விண்ணகமாக இருக்கலாம் அல்லது நரகமாக இருக்கலாம். இதுதான் இந்த 4 விளைவுகள். அப்போ இறந்ததற்கு பின் எப்பொழுது தீர்ப்பு நடக்கும்? 2 விதமான தீர்ப்பு இருக்கிறது. ஒன்று தனி தீர்வு என்றும் மற்றொன்று பொது தீர்வு. தனி தீர்வு என்றால் என்ன? கத்தோலிக்க மறைக்கல்வி சுருக்கத்திலே 208வது பேராகிராஃப்ல தனி தீர்ப்பு என்றால் என்ன? தனி தீர்ப்பு என்றால் இறந்தவுடன் ஒவ்வொருவருக்கும் கைமாறு அளிக்கும் தீர்ப்பாகும். நம்பிக்கைக்கும் செயலுக்கும் ஏற்ப தம் அழியா ஆன்மாவில் கடவுளிடமிருந்து ஒவ்வொருவரும் அந்த கைமாற்றை பெற்றுக்கொள்வர். உடனடியாகவோ தகுந்த தூய்மையாக்குதலுக்கு பிறகோ விண்ணக பேரின்பத்தை அடைவதில் அல்லது நரகத்தின் முடிவில்லா தண்டனையை அடைவதில் அது அடங்கும். என்னங்க தனி தீர்ப்பு என்றால்? இறந்த உடனே ஒருவருக்கு வழங்கப்படுகிற தீர்ப்பு. நம்ம அருளில் நிலைத்திருந்தோம் என்றால் விண்ணகம் சொந்தம். அந்த அருள் முழுமையாக இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சிறிய பாவங்கள் இருக்கிறது என்றால் நமக்கு அந்த தூய்மை நிலைக்கு கடந்து சென்று விண்ணகம் சொந்தம். ஆனால் சாதாரண பாவத்தில் இறந்தோம் என்றால் தனி தீர்விலேயே நரகம் உறுதி செய்யப்படுது. முடிவில்லா நரகத்திற்கு நம்ம செல்ல போறோம். அப்படி என்றால் பொது தீர்வு என்றால் என்ன? அது 214வது பேராகிராஃப்ல பொது தீர்ப்பை பற்றி. பொது தீர்ப்பு என்பது பேரின்பத்திற்கோ முடிவில்லா தண்டனைக்கோ வழங்கப்படும் தீர்ப்பாகும். தனி தீர்ப்புல என்ன வந்துச்சோ அதுதான் பொது தீர்ப்பில் வழங்கப்படுகிறது. ஆனா என்ன அதனுடைய சிறப்பு? உலக முடிவில் ஆண்டவர் இயேசு தோன்றி வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் நடுவராக வரும் பொழுது நேர்மையாளருக்கும் நேர்மையற்றோருக்கும் இத்தீர்ப்பை வழங்குவார். இந்த தீர்ப்புல சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, தனி தீர்ப்பில் ஆன்மா ஏற்கனவே கைமாறு பெற்றுவிட்டது. அது ஆண்டவர் 2வது வருகையில் வருகிற பொழுது உயிர்த்த உடலுக்கு அந்த நிலை கிடைக்கிறது. அப்போ தனி தீர்விலே எனக்கு விண்ணகம் என்றால் 2வது வருகையிலே என் உடலும் உயிர்ப்பிக்கப்பட்டு விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறது. இதுவே நான் நரகத்தில் என்றால் என் உடல் உயிர்த்தெழ செய்யப்பட்டு மீண்டும் பொது தீர்வில் தனித்தீர்வு என்ன கிடைச்சதோ, நரகம் என்றால் அந்த நரகத்திற்கே என் உடலும் அனுப்பி வைக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, தீர்ப்புக்கு அப்புறம் எதையும் மாற்ற முடியாது. மரணத்திற்கு அப்புறம் எதையும் மாற்ற முடியாது. இப்பொழுது நாம் வாழ்கின்ற காலத்தில் நாம் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்தோம் என்றால், விண்ணக பண்புகளை கொண்டு இறைவார்த்தையின் படிப்பினைகளை கொண்டு வாழ்ந்தோம் என்றால், அருட்சாதன வாழ்வில் நிலைத்திருந்தோம் என்றால், நம் வாழ்வில் விண்ணகம் நிச்சயம். அந்த தனி தீர்ப்பில் பயப்படாம பொது தீர்ப்பில் உடலோடு விண்ணகம் செல்வோம். அது இல்லை என்றால் நரகம் உறுதி. ஆமென்.